ஒவ்வொரு நாளும் எந்த விதத்தில் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று ஒரு தற்பரிசோதனைக்குள்ள, ஒரு சுத்திகரிப்புக்குள்ளே நம்ம கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளை நம்ம எல்லாருக்கும் நியமித்திருக்கிறார். நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு தான் நம்ம இங்கே கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட சிந்தையில் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்றத குறித்து நம்ம தியானித்து கொண்டே இருக்கிற பகுதிகளில் அது ஒரு பகுதி. இந்த வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவருக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஆண்டவரை தேடுகிற தேடல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை ஆவியோடும் முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் அவர்களை அன்பு கூறணுமா. எப்படி? முழு சிந்தையோட. மற்ற நேரத்தில் எப்படி இருக்கணுன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம கடந்து வரும்பொழுது என்னுடைய ஆராதனையில் என்னுடைய முழு சிந்தை இருக்கணும்னு. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் மிஸ்ஸு சொல்லுவாங்க, ஏதாவது கேள்வி கேட்டு பதில் சொல்லனா ஆள் தான் இங்கே இருக்கிற, மூளை ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சண்ட். அந்த மாதிரி ஆலயத்தில் நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த ஆராதனை ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை சொல்லும் போது கூட கடுகளவுன்றார். ஸோ இது நோ மேட்டர் ஹவு பிக் இட் இஸ், எவ்வளோ நேரம் நம்ம செலவு பண்ணுறோன்றதை விட எந்த அளவுக்கு உத்தமாக முழு சிந்தையோட முழு ஈடுபாடோட ஆண்டவரை தேடுறோன்றதுல தான் ஆண்டவர் குறியாக இருக்கிறார். அப்போ சிந்தைகளில் நம்ம ஜாக்கிரதைப்படும்பொழுது மற்ற எல்லாத்த விட ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டேன்னா என் முழு சிந்தை, இருதயத்தில் கை வச்சு சொல்லலாமா, என் முழு சிந்தையோட, என் நினைவு, என்னோட கான்ஷியஸ் எல்லாவற்றையும் ஒதுக்கி கான்சன்ட்ரேட் பண்ணி நான் உங்களை தொழுது கொள்ளுவேன் ஆண்டவரே சொல்லலாமா. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, உமோடு நான் நடக்கணுமே, உமோடு நான் பழகணுமே, உம் சித்தம் நான் அறியணுமே, எனவே என் உயிரே. சொல்லலாமா ஆண்டவர்கிட்ட? மற்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் எப்பெல்லாம் என் வாழ்க்கையில் உங்கள் சமூகத்துக்கு வர்றேனோ, அது ஆலயமாக இருக்கட்டும், தனியாக நான் வீடுகளில் ஜெபிக்கிற நேரமாக இருக்கட்டும், எப்போ வந்தாலும் எவ்வளோ மணிக்கணக்காக நான் பண்ணுனேன்றது பெருமை இல்லை, சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வீண் வார்த்தைகளால் நீங்கள் அலப்பாதீங்க. நான் 4 மணி நேரம் ஜெபம் பண்ண 5 மணி நேரம் மிகுந்த சந்தோஷம். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக நம்ம நன்றி செலுத்தணும். ஆனால் அத்தனை மணி நேரமும் நான் கருத்தாக ஜெபிக்கிறேன்னா அப்போ எனக்கு எவ்வளோ நேரமோ அவ்வளோ நேரமோ அப்படி ஒரு முழுமை. கடுகுல பார்த்தா ஒரு கிராக்கு கூட இருக்காதாம்மா பாஸ்டர் சொல்லுவார். அப்போ குட்டி உண்டாக இருந்தாலும் கடுகை கொட்டிட்டா அள்ளவே முடியாது தெரியுமா. எங்கள் அம்மா திட்டுவாங்க, நான் கொட்டிட்டேன்னா, கடுகை கொட்டிட்டீங்கன்னா வலிக்கிட்டு உருண்டு உருண்டு போகும், அள்ளவே முடியாது. அப்போது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அந்த ஒரு முழுமை, முழு சிந்தையோடு ஆண்டவரை நான் நோக்கி பார்க்கிறேன்னா, கொஞ்ச நேரமோ நிறைய நேரமோ, ஆண்டவர் எப்போவுமே குவான்டிட்டியை பார்க்குறதில்ல, த குவாலிட்டி. இப்போ நம்ம அந்த வரிகளை இருதயத்தை தொட்டு சொல்லி நம்ம பாடி ஆண்டவர்கிட்ட சொல்லமா, நான் முழு சிந்தையோடு உம்மை சேவிக்கிற சேவகத்தை நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை தான் நான் விரும்பணும். அல்லேலூயா. அவங்க இசைக்கருவி வாசிக்கிறாங்களோ, மைக் இருக்குதோ, எது இருக்குதோ, யார் செய்கிறாங்கன்றது கூட எனக்கு கவலை இல்லை. நான் ஆண்டவரை சேவிக்கிற சேவகம், அதில் ஒரு முழு சிந்தை. சொல்லலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, என் சிந்தை முழுவதையும் நான் உம்மை காக்குகிறேன் ஆண்டவரே. என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கிற தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. ஆவி ஆத்துமா முழு சிந்தையோடு உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன். இல்லாமல் போகும் பொருளின் மேல் என் மனதை நான் பறக்க விடுவதில்லை. நிரந்தரமான உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன் ஐயா. வாஞ்ச
அப்பாட்ட சொல்லுவோமா, மழைக்காக காத்திருக்கிற பயிரை போல என் இருதயம் காத்து கிடக்குது ஆண்டவரே. என் சித்தம் அல்ல, உங்க சித்தம் எதுவோ அதை நிறைவேற்ற என் இருதயத்தை நான் ஆயத்தமாக்கி இருக்கிறேன் ஐயா. பழையவைகள் மறக்கப்பட்டு போகட்டும், பூர்வமானவைகள் சிந்திக்கப்படாமல் போகட்டும். புதிய காரியத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறது உண்மை நான் நோக்கி பார்க்கிறப்பா. என் வாழ்க்கையிலே அப்பாவை பார்த்து மறுபடியும் சொல்லுவோமா, மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. மழையாக மழையாக அந்த பெருமழையால் என்னை நனைக்க வேண்டும். செய்யணுமே, நான் பழகணுமே. உமை இருதயத்தின் ஏக்கம் என்ன என்பதை என் இருதயம் உணர வேண்டுமே. மணவாட்டியாய் நீர் என்ன அலங்கரிக்கணுமே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு அவயமும் தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்க, தேவனுக்கு ஏற்றபடி நடக்க, தேவனுக்கு ஏற்கும் வாழ்க்கை வாழ. ஓ ராஜா, தாயும் தந்தையுமாய் என் வாழ்க்கையில வந்தவரே, சிநேகிதரே, சிருஷ்டிகரே, எனது எல்லாம் மாணவரே,
பொழுதே ஒவ்வொரு வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிந்தையில் ஒரு பரிசுத்தம் என்பதில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, முதலாவது தேவனை தேடுகிற தேடலில் என்னுடைய முழு சிந்தையும் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேனா, இல்லை ஆலயத்தில் ஜெபத்தில் அமர்ந்த பிறகு ஒவ்வொரு சிந்தையாக வந்து என் எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நான் இருக்கிறேனா அப்படின்றத நம்ம சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும். சில பிள்ளைகள் என்னிடத்துல வந்து கேட்பார்கள், ஆண்டி ப்ரேயருக்குன்னு முட்டி போடுறேன், ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிக்கிறேன், அப்புறம் என் சிந்தனை எங்கேயாவது போயிடுது. அதுக்கு வந்து டிப்ஸ் என்ன தெரியுமா? நெடு முழங்கால். நெடு முழங்காலில் நிற்கும்பொழுது நம்ம ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும்பொழுது அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகவே ஆகாதான். நம்பர் 1. 2வது, வாய் விட்டு ஜெபிக்கிற ஜெபம். நம்ம மனசுக்குள்ளேயே பெரிய அன்னாள் மாதிரி ஜெபிச்சோம்னா நம்மளுக்கு வந்து சிந்தனை மாறிடும். அந்த அளவு மன துக்கத்தோட கண்ணீரோடு ஜெபிச்சோம்னா சிந்தனை மாறாது. மற்றபடி நம்ம எப்போ போடுற சோத்திரத்தோடு போய் நிற்கும் பொழுது சிந்தைகள் மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாய் விட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அப்படி வாய் விட்டு ஜெபிக்கணும். ஏன் நான் பேசுகிறேன், நான் என்னோடய ஜெப சத்தம் என் காதுகளுக்கு கேட்கணும். அப்போ இந்த 2 மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அரை மணி நேரம் ஜெபிக்கிறோமோ 1 மணி நேரம் ஜெபிக்கிறோமோ டசன்ட் மேட்டர். சிந்த ஒரு நிமிஷம் கூட செதறாது. 100% ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த முழு சிந்தையோட ஆண்டவரை நான் தேடினேன்றதில் நம்ம மனசாட்சியை சொல்லுவோம், வா சூப்பர், இன்றைக்கி நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியோ அவ்வளோ நேரம் முழுமையும் ஆண்டவருக்கு நீ செலுத்துனேன்னு நம்ம ஆத்மா சொல்லணும். அந்த 2 காரியங்களை நம்ம மனதில் வைத்து கொள்ளலாம். சிந்தையிலே நமக்கு என்ன வேண்டும் தேவ தேடலில் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவாய்ட் பண்ண வேண்டிய காரியங்களை நம்ம பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 11:2. அகந்தை வந்தால் லச்சை வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் வரும். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று எல்லாரும் சொல்லலாமா? இருதயத்தில் கை வச்சு, தாழ்ந்த சிந்தை அப்படின்னா என்ன? நமக்கு தாழ்மைன்னா என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, அப்படி கிழிஞ்ச சட்டை போட்டுட்டு அப்படி பாவமாக ஒரு சோபர் ஃபேஸ் வச்சுக்கிட்டு தரையில் உட்கார்றது தான் தாழ்மைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்கிறேன், மனத்தாழ்மையை இல்லாமல் வேறு என்னத்தை ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறார்? இதெல்லாம் செகண்டரி. இதுக்கு நான் வர்றேன். மனசுக்குள்ள இந்த தாழ்மை வந்துடுறதுக்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா? யாராவது ஏதாவது என்ன சொன்னால் எனக்கு கோபம் வரலன்னு வைங்களேன், அவ்வளோதான், நான் மனத்தாழ்மையாக இருக்கிறேன்னு அர்த்தம். நமக்கு என்ன வரும்? நீ 1 சொன்னால் நான் 9 சொல்லுவேன். ஏன் அப்படி வருதுன்னா, நம்மை குறித்து நான் ஏதோ ஒன்று அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறதுனால தான். 2 பேருக்கும் சொல்கிறேன், ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே தான் அந்த இது வந்து ஒரு காமனான வார்த்தை. ஏதோ ஒன்று சொன்னால் நீ எப்படி என்ன சொல்லலாம், அது எப்படி நீ என்ன சொல்ல போச்சு அப்படின்னா நான் என்னை குறித்து ஏதோ ஒரு மேட்டிமையான எண்ணம் எனக்குள்ளே இருக்குன்னு அது 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 இண்டிகேட் பண்ணுது. இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, நான் 0 அப்படின்ற எண்ணம், அதுதான் மனத்தாழ்மை. நீதிமான் கொட்டுனா என்னை எப்படி நீங்கள் கொட்டலான்னு கேட்காம அது என் தலைக்கு எண்ணெயை வார்த்தது போல இருக்குன்னு வார்த்தை சொல்லுது இல்லையா? அப்படி ஒரு சிந்தையை ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளிசிட்டியாக, இவங்க ரொம்ப ஹம்பிள், ரொம்ப அப்படி ஸ்மூத்தாக பேசுகிறாங்களா, தெரப்பியூட்டிக்காக, ஆமாங்க இல்லைங்க அப்படின்னு பெஞ்சு கடியில் போயிடுறாங்களா, அதுதான் தாழ்மைன்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கெல்லாம் அதுதான் பிடிக்கும். நமக்கு எல்லாருக்குமே அதுதான் பிடிக்கும். அப்படி சிம்பிளாக எல்லாரும் ஈஸியாக மிங்கிளாகக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறாரா, மனுஷியாக இருக்கிறாங்களா, அவங்கள தான் நமக்கு பிடிக்கும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? மனத்தாழ்மை. இது எங்கே தெரியுமா வந்து ஆகும்? இப்போது வெளியே அப்படி தாழ்மையாக நான் என்னை காமிச்சிக்கிட்டு அந்த மாதிரி வார்த்தைகளை நான் பேசுகிறேன்னா கொஞ்ச நேரம் உங்கள் முன்னாடி நடிச்சிட்டு போயிடலாம். ஆனால் வீட்டில் போனதும் ஒருவேளை பாஸ்டர் என்ன ஏதாவது சொல்கிறாருன்னா மூஞ்சி தூக்கி உச்சியில் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி அப்படி சொல்ல போச்சுன்னு நான் சண்டை போடுறேன்னா எனக்குள்ள தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். சரி சொன்னால் என்ன, உள்ளதை தானே சொல்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் உள்ளதை சொன்னால் கோவம் வரும், இல்லாததை சொன்னால் அதை விட கோவம் வரும். அது எப்படி இல்லாததை நீங்கள் சொல்லலான்னு? ஆமாம் இல்லை, இல்லாததை சொன்னால் கூட சொல்லிட்டு போட்டுமே, விழுகிறவர்களுக்கு என் முதுகை நான் தரையும் வீதியுமாக்கினேன்.
வசனம் சொல்கிறது. தாடி மயிரை பிடித்து இழுக்கிறவர்களுக்கு நான் ஒப்பு கொடுத்தேன், என்ன பரவாயில்ல நீ பேசு. சிமேயு வந்து தூஷிக்கிறான், ரத்த பிரியனே, சூதுள்ள மனுஷனே. அவ்வளோ பெரிய ராஜா சொல்றாரு, ராஜா அவன் மேலே விழுந்து அவனை நான் வகுந்துடுறேன், சங்க அறுத்துடுறேன். கர்த்தர் அவனை தூஷிக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கிறார். தூஷிக்கட்டும். ஐயோ, உன்னை கொலை பண்ண ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கிறான், அவனை ஆண்டவர் உன் கையில ஒப்பு கொடுத்தார், வெட்டி வீசுப்பா. நோ, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல என் கைகளை நான் வைக்க மாட்டேன். இதுதான் சிலுவையில் சுயம் சாகடிக்கப்பட்ட ஒரு நிலை. அம்மாமாருக்கு சொல்கிறேன், நம்மளை சொன்னால் கம்முன்னு இருப்போம், நம்ம வீட்டுக்காரையோ நம்ம பிள்ளைங்களையோ சொன்னால் வரிஞ்சு கட்டின்னு சண்டைக்கு போயிடுவோம். அது எப்படி சொல்லலாம்? எங்கள் அம்மா ரொம்ப விளையாட்டாக இருக்கும். எங்கள் அம்மா வந்தாங்கன்னா கூட கேளுங்க, எங்கள் வீட்டில் தங்கச்சி வந்து கொஞ்சம் அப்பா கொஞ்சம் கருப்பு, அம்மா ஃபேர் டோன் லேடி. நாங்கள்லாம் கொஞ்சம் அம்மா டோனில் இருப்போம், தங்கச்சி கொஞ்சம் கருப்பு, கொஞ்சம் ஒரு டோன். யாராவது இவ கருப்பு இல்லைன்னு சொன்னால் போதும், எங்கள் அம்மாவுக்கு அப்படி ஒரு கோபம் வரும். அது எப்படி என் பிள்ளை கருப்பாக இருந்தால் கருப்புன்னு தானே சொல்லுவாங்க. பாஸ்டர் எப்பவும் என்னை குண்டுன்னு சொல்லுவார். ஒரு நாள் கூட நான் கோச்சிக்கிட்டதே இல்லை. குண்டாக இருந்தால் குண்டுன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் இப்படி இருந்துட்டு ஒல்லின்னு சொல்லணுன்னா நியாயமா? அப்போது என்னென்னா, நம்மளை சொன்னால் பொறுத்துக்குவோம், மற்றவங்கள சொன்னால் கோவம் வந்துடும். நம்ம வீட்டுக்கார சொன்னால் கோவம் வந்துடும், பிள்ளைய சொன்னால் கோவம் வந்துடும். இல்லை, ஆண்டவர் பிள்ளைகள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது, சில நேரத்தில் விழுகிறவர்களுக்கு உங்கள் முதுகை கொடுங்க, பரவாயில்ல. ஏன் தெரியுமா? இட் ஷோஸ் தட் நான் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். சொல்லட்டுமே, சொல்லிட்டு போட்டுமே, எனக்கு அதிகாரம் இருக்குன்றதுக்காக நான் துஷ்பிரயோகம் பண்ணாமல் பரவாயில்ல. எனக்கு பேச திராணி இருக்குது, கேள்வி கேட்க எனக்கு திராணி இருக்குது. ஆனால் கூட இல்லைப்பா, அந்த மனத்தாழ்மை ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் யாரெல்லாம் ஆண்டவரோட நடக்கணும், இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் நான் கலந்து கொள்ளணும், இன்னும் நான் பரிசுத்தமாக்கப்படணும்னு நம்ம ஆசைப்படுறவங்கள்ட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள், அப்பா உங்கள் சித்தம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மாதிரி தானே நான் இருக்கணும். சில நேரத்தில் என்னால் கோபத்தை அடக்கவே முடியலை, எதிர்த்து பேசுகிறேன், என்ன மிஞ்சி என் வார்த்தைகள் வருகிறது அப்படின்னு யாராவது சொல்கிறீங்கன்னா, யாராக இருந்தாலும் பரவாயில்ல. வேத வார்த்தை வந்து யாரையுமே பாரபட்சம் பார்க்கறது இல்லை. பிள்ளையாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், எல்லாருக்கும் ஒரே பட்டயம்தான். என் இருதயம் உமக்காக காத்திருக்கிறதுப்பா. அப்படி ஒரு திவ்ய சுவாபத்தால் நீங்க என்ன அலங்கரிக்கணும். தயையுள்ள போதகம் என் நாவில் இருக்கணும் ஆண்டவரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உம் சித்தம் நான் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே. அல்லேலூயா. யார் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும்? ஆண்டவர் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னா இது ஈஸியானா இல்லை, ரொம்ப கஷ்டம். மூக்குக்கு மேலே கோவம் வரும் சொல்லுவோம் தெரியுமா? ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். மனத்தாழ்மையை இல்லாமல் வேறு என்னத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது என்னன்னா, அந்த இருதயத்துக்குள்ளே தான் அது வேணும். ஒரு வாத்தியார் சொன்னாராம், டே எழுந்து நெல்டா சார், நான் அந்த தப்பை பண்ணல சார், எழுந்து நில்லு. அமைதியாக இருந்தாங்க. எழுந்து நிற்க போறியா இல்லையா? ஏஞ்சி நின்னானா, பார்த்தியா உன்னை நிற்க வச்சிட்டேன் பார்த்தியா? அவன் சொன்னானா, நான் மனசில் உக்காந்துட்டு தான் சார் இருக்கிறேன் இன்னும். அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதா? உன் பார்வைக்கு வேணால் நான் நிற்கலாம், என் மனசில் நான் உக்காந்துட்டு தான் இருக்கேன். அப்போது நம்ம மனத்தாழ்மைன்னு ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, வெளி உலகம் பார்க்கறது ரெண்டாவது இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே நான் யார்? ஏதாவது கொம்பு நீட்டிக்கிட்டு இருக்குன்னா அந்த கொம்பெல்லாம் உடைக்கணும்னு ஏசப்பா நினைக்கிறாரு. அன்னைக்கு எனக்கு தெரியுமா,
என்னோட பேக்ரவுண்ட் தெரியுமா? அது எப்படி நம்ம பெண்களுக்கு இருக்கு சரி, ஆண்களுக்கும் சரி, நம்ம குடும்பத்தில் யாரையாவது சொன்னால் நமக்கு கோபம் வந்துடும். உங்கள் குடும்பமே மோசம், எங்கள் குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியுமா? அது எப்படி என்னென்னா உள்ளே ஏதோ ஒரு கொம்பு இருக்குது. சரி சொல்லிட்டு போங்க, அப்படி தான் இப்போது அப்படி சொல்ல வராது மனசு. தாவீதை போல் அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ளே போகும்பொழுது அந்த குவாலிட்டி இருந்ததுனால தான் ஆண்டவர் தாவீதை பார்த்து சிநேகிதனேன்னு அழைச்சார். ஸோ இன்றைக்கி நம்ம இருதயத்தில் எங்கெல்லாம் வெளியே நிற்கிறோம், உள்ளுக்குள்ளே நிறைய இடத்துல ஆசனம் போட்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறோன்னா ஆண்டவர் பிள்ளைகள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அந்த தாழ்மையுள்ள சிந்தை, மன தாழ்மை. சிந்தையில் அந்த தாழ்மை இருக்கணும். ஓகே, நான் பரவாயில்ல, நான் இப்படி இருக்கிறேன், ஆண்டவர் என்னை இந்த பாதைகளில் நடத்துவதில் ஒரு சித்தம் இருக்கும் அப்படின்ற அந்த மனதில் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இன்னொரு விஷயத்தை நம்ம படிக்கலாமா? 1 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் நிருபம் 1 கொரிந்தியர் 2:16. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை படிக்கலாமா? ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து அறியவும் மாட்டான். இன்னொரு வசனத்தை படிக்கலாமா? பிலிப்பியர் 2:5. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம். இன்னொருவர் 1 பேதுரு 4:1 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில், மறுபடியும் சொல்லாமா? கிறிஸ்து இயேசுவில். நான் முதல்ல சொன்னேன், ஆண்டவரை தேடுற தேடல முழு சிந்தை நமக்கு வேணும்னு. 2வது சொன்னேன், ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது தாழ்மையுள்ள சிந்தை. 3வது என்னன்னா கிரைஸ்ட் லைக் நேச்சர், கிறிஸ்துவனுடைய சிந்தை எனக்குள்ள இருக்கணும். நாம் அதுக்குரிய இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். பிடித்து இழுக்கிறவர்களுக்கு தாடியை ஒப்பு கொடுத்தார், எல்லாமே நான் சொன்னேன். நான் முதல்ல சொன்னேன், தேவ தேடல்ல நமக்கு அந்த சிந்தை இருக்க வேண்டும் என்று. அப்போது கிறிஸ்துவின் சிந்தை 3 நமக்கு வேண்டிய காரியங்களை நான் சொன்னேன். முதல் சொன்னேன் தேவ தேடல்ல முழு சிந்தை. அடுத்து தாழ்மை சிந்தை, மனத்தாழ்மை சிந்தையில் எனக்கு அந்த ஒரு ஹம்பிள் எனக்கு வேணும். மோர் தென் மை அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், அதுவும் வேணும். இது இருதயத்தில் வந்துச்சுன்னா தானாகவே வெளியே வந்துடும், பிஹேவியரில் வந்துடும். நான் எதுவோ அதுவாக தானே நான் இருப்பேன். ஸோ நோ மேட்டர். 3வது கிறிஸ்துவின் சிந்தை. இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம இருதயங்களில். அவர் எப்படி நினச்சாரோ அப்படி தான் நான் நினைக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்யணும். இந்த உலகம் என்ன சொல்லுதுன்றதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இந்த 3 காரியங்களை தேவன் நம்ம இருதயத்தில் வைக்கும்படி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் கிறிஸ்துவின் சிந்தை எங்களை ஆட்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எங்களை உண்மை போல மாற்றும் ஐயா. என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், உமது சாயல் எனக்குள்ள உண்டாகட்டும். என் சிந்தை உமை போல மாறட்டும், என் பேச்சு உமை போல மாறணுமே. என்னை கழுவும் சுத்தமாவே, சுத்திகரியும் தூய்மையாவே. உம்மை போல் என்னை மாற்றிடும். அப்பாட்ட சொல்லாமா? உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும். வாஞ்சையுள்ள யாவருக்கும் போல் என்னை மாற்றிடும். என்னை கழுவும் சுத்தமாவே, சுத்திகரியும் தூய்மையாவே. என்னை கழுவும் சுத்தமாவே, சுத்திகரியும் தூய்மையாவே. உம்மை போ
சொல்லாமா? என்னை மாற்றிடும் ஐயா. உம்மை போ உம்மை கிறிஸ்துவின் சிந்தை எங்களிலே இருக்க கடவட்டும். உம்மை போ என்னை மாற்றும் ஐயா. உம்மை போ. ஒரு தாகத்தோட அப்பா கிட்ட என் சிந்தை என் செயல் எல்லாம் உங்களை மாதிரி இருக்கணும் ஆண்டவரே. உமது ரத்தத்தினால் என்னை கழுவும், ஈசோப்பினால் என்னை கழுவும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். அப்பா, பஞ்சை போல வெண்மையாவேன். ரத்தாமரம் போல் இருக்கிற என்னுடைய சுயங்கள், ஜென்ம ஜென்மமாய் எனக்குள்ள ஊறி இருக்கிற சிந்தனை அலைகள், அப்பா, மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறவைகள் இயேசுவின் நாமத்துல மாறட்டும் ஐயா. உமது சிந்தை எங்களிலே ஆழ கடவது, உமது சிந்தை எங்களுக்குள்ளே உண்டாக கடவது. பரிசுத்தமாக்கப்பட்டவைகளாய், தேவனுக்கு இயல்புடையவைகளாய், நீர் விரும்புகிறவைகளாய் அவைகள் மாற்றப்படுவதாக ராஜா. உம்மை போல் என்னை மாற்றிடும் ஏசையா, ஏசையா. உம்மை போல் என்னை மாற்றிடும். சொல்லிக்கொண்ட இருதயத்துல கை வச்சு உம்மை போல் மாற்றிடும். உம்மை போல், உம்மை போல் என்னை. ஒரே ஒரு விஷயம், என்னை கழுவும் சொல்லுவோமா? என்னை கழுவும், சுத்தமாவேன் ஏசையா. சுத்திகரியும் சிந்தைகள் எல்லாம் பரிபூர்ணமாக்கப்படட்டும் ஐயா. அசுத்தங்கள் எல்லாம் கழுவப்படட்டும் ஐயா. சொல்லுவோமா? உம்மை போல் கிறிஸ்துவின் சிந்தை உங்க இருதயங்களில் ஆழக்கடவது. உமது நாமம் தரிக்கப்பட்ட உமது ஜனங்கள் உமது இருதயத்தை சந்தோஷிக்கிற வாழ்க்கை வாழணுமே. என்னை மாற்றிடும். அல்லேலூயா. தவிர்க்க வேண்டிய சிந்தனை அலைகள் என்ன என்பதை நம்ம வாசிக்கலாம். நமது அதுக்கு முன்பாக ஒரு சங்கீதத்தை வாசிச்சிடலாமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 66:18. சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு என்னவா? நான் பண்ற ஜெபமே கேட்கப்படாதான். இந்த சிந்தையில ஒரு அக்கிரமம் இருந்தா. அக்கிரமம் என்பது என்ன? வாட் இஸ் இனிக்விட்டி? தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கு, அக்கிரமம். கிரமம் அப்படின்றது இதுதான் வழி, இப்படிதான் போனோம். இதுக்கு மாறுபட்ட எல்லாமே அக்கிரமம். லெட் மீ ரிப்பீட் இட். கிரமம் என்பது ஒழுங்கு, இதுதான், இப்படித்தான். இதற்கு மாறுபட்ட, இதற்கு அப்பாற்பட்ட எல்லாமே அக்கிரமம். இன்றைக்கு இந்த உலகம் எதை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறதுன்னு நமக்கு தெரியல. சிலவற்றைய வெளிப்படையாக பேச எனக்கே கஷ்டமாக இருக்கு. ஒழுக்க சீர்கேடுகள் தான் அக்கிரமம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் வாழ்க்கையில் அப்படி இருக்கிறேனான்றது விஷயம் இல்லை, சிந்தையில் அப்படி இருந்தாலே ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். ஏன் உமது செவியை அடைத்து கொண்டிருக்கிறேன்? ஏன் என் படகுல தூங்குறீங்க? நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏன் ஏசப்பா அமைதியாக இருக்கிறீங்கன்னா, ஒன் மேன் த ரீசன் இஸ், என் சிந்தையில் ஆண்டவர் ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஏன்? எந்த கண்ணில் பார்க்குறனோ அது சிந்தைக்குள்ளே போகும். சிந்தைக்குள்ளே போய் அது உற்பவித்து வார்த்தையாக வெளியே வரும்.
அந்த வார்த்தை வாழ்க்கையாகும், அந்த வாழ்க்கையே முடிவாகும். அப்போ ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குது? கண்ணில் பார்க்கறது. இது சிலது தவிர்க்கவே முடியாது. தலை மேலே பறக்கிற காக்காவை யாராவது நிறுத்த முடியுமா? ரோட்டில் நடந்து போகிறேன், என் தலையிலேருந்து வானம் எத்தனையோ அடி கிலோமீட்டர் தூரம் உயரம் இருக்குது. அங்கே காக்கா பறக்கும், கழுகு பறக்கும், குருவி பறக்கும், உடையவள், அதை என்னால் தடுக்க முடியாது. ஆனால் என் தலையில் உட்காந்து கூடு கட்டாமல் என்னால் பார்த்துக்க முடியும். ஆமாவா? ஸோ கண்களில் பார்க்கறது முதல் பார்வை தப்பு இல்லை, ரெண்டாவது பார்வை தப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது என் கண்ணு பார்க்கறது பிரச்சனை கிடையாது. ஒரு தடவை பார்த்துருச்சுன்னா அது தப்பாகவே இருந்தால் கூட அவ்வளோதான், இட் இஸ் அன்அவாய்டபிள். ஆனால் மூளைக்குள்ளே போய் சங்குன்னு உக்காந்துக்கிட்டு ஒரு ஒர்க் ஷாப் மாஸ்டர் பண்ணோம், அதை மோல்டு பண்ணோம். நான் தடுமாறுறேன்னா தடம் மாற்றத்தின் முதலிடம், முதல் படி. நான் வாழ்க்கையில் தடுமாற போகிறேன்னா சிந்தையில் தான் அந்த பாவம் வரும். இதை சரி பண்ணிக்கலன்னா எதை நான் நினைக்கிறேனோ கட்டாயமாக அதை செய்வேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சிந்தையை நீ பரிசுத்தமாக்கு. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், ஆலயத்துக்கு வரும்பொழுது ஆண்டவருக்கு ஏற்புடையவைகளை சிந்திக்கிறோம். ரெஸ்ட் ஆஃப் த டைம் என் இருதயம் எதை நினைக்குது? அக்கிரமம்ன்ற வார்த்தைக்கு நான் அர்த்தம் சொன்னேன். ஒழுக்கத்துக்கு மாறா எது இருந்தாலும் அது அக்கிரமம். இதை நான் நிறைவேற்றணும்னே அவசியம் இல்லை. என் சிந்தைக்குள்ளே வந்துருச்சுனாலே ஆண்டவர் எனக்கு செவி சாய்க்கவே மாட்டார். என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரவே மாட்டார்னு வேதம் சொல்லுகிறது. அப்போது ஆண்டவர் அந்த நினைக்கிற நினைப்பில் கூட ஒரு பரிசுத்தம் வேணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே. கண்ணில் பார்க்குறது டக்குன்னு சிந்தைக்குள்ளே போகும். பாஸ்டர் சொன்னார்ல, 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வீடியோ 15 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது ஐ ஹவ் சீன் இட் ஆல்ரெடி. என் கண்ட்ரோலுக்கு மிஞ்சி போகுதுன்னு சொல்கிறோன்னா நம்ம பாஸ்டர் சொன்னதே தான் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். டேக் ஃபாஸ்டிங். பசியை ஒரு மனுஷன் கட்டுப்படுத்திட்டான்னா அவன் சிந்தையை கட்டுப்படுத்துவான், பேச்சை கட்டுப்படுத்துவான், கோபத்தை கட்டுப்படுத்துவான், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவான். எதெல்லாம் கட்டுக்கடங்காமல் முந்திரி கொட்ட மாதிரி வாயாடிடுறான், என்னால் முடியவே இல்லைன்னு சொல்கிறோமோ எல்லாம் அடக்கி என் ஆளுகைக்குள்ளே வந்துடும். உபவாசத்தில் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த தாட் எனக்கு அன்கண்ட்ரோலபிள் போய்கிட்டே இருக்கு, சங்கிலி மாதிரி. என்னால் முடியவே இல்லைன்னா டேக் ஃபாஸ்டிங். ஒரு நேரம் 2 நேரம் உங்கள் பலத்தை பொறுத்து உபவாசம் இருந்து பசியை அடக்கிட்டோம்னா சர்வ அந்த என் சரீரத்தில் இருக்கிற எல்லாம் என்னோட ஆளுகைக்குள்ளே வரும். மனசில் தானே நினைக்கிறேன், ஐ எம் நாட் டூயிங் இட். மனசில் தானே நினைக்கிறேன், சொல்லவே முடியாது. அதுவே பேச்சாகும், வாழ்க்கையாகும், முடிவாகும். இப்போ சொல்லாமா, என் நினைவு உண்மை நினைக்கிற நினைப்பில் நிரம்பட்டும்பா. எந்த மனுஷனும் என் இருதயம் சந்தோஷம் நினைக்கிற எதுவுமோ சந்தோஷமே இல்லை, அது நிரந்தரமும் இல்லை. இப்போ சொல்லாமா, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. எல்லாம் இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று இருதயத்தில் கை வச்சு சொல்லலாமா, உம்மோடு நான் நடக்கணும் ஆண்டவரே, உம்மோடு நான் பழகணும் ஆண்டவரே, உங்க சித்தத்தை தான் நான் செய்யணும். உமக்கு பிடிக்காதது எனக்கு அருவருப்பா இருக்கணும். உமக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு தூரம் போயிடணும். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து என் சிந்தைகளை நீங்க பரிசுத்தப்படுத்தணும்ப்பா. தேவனுக்கு ஏற்புடையதாய் கரங்களை அப்பாவை நோக்கி உயர்த்தி
நீங்க அப்படியே நிரம்பணும்ப்பா. சிந்தனை தான் என்னை சந்தோஷப்படுத்துது, இந்த நபரை நினைக்கிற நினைவு தான் எனக்கு ஆனந்தமாக இருக்குது, அதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்வோமானா, நீங்கள் வீட்டில் போய் படித்து கொள்ளலாம். அந்த ரோமருக்கு நீங்கள் வீட்டில் போய் படித்து கொள்ளலாம். எழுதின முதல் நிருபத்தில் 28வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை கேடான அந்த சிந்தனைக்குன்னு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். வாட் இஸ் தட்? God gave them up. Giving up அப்படின்றது என்னன்னா, எக்கேடம் கெட்டு போ. பயமா இருக்குல்ல? இப்போ ஒரு தவறான எண்ணம் வரும்பொழுது, ஐயோ நான் இப்படி நினைக்கிறது தப்பு, நோ 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 ஐ ஷுட் நாட் திங்க் இன் சச் வே அப்படின்னு ரியலைஸ் பண்ணி மாற்றிக்கிட்டு, ஆண்டவரே ஏப்பா இப்படி ஒரு எண்ணம் எனக்கு வரலாமா ஆண்டவரே, இது அக்கிரமமாச்சே, இது ஒழுக்க கேடாச்சே, நான் ஏன் இப்படி நினைக்கிறேன் அப்படின்ற ரியலைசேஷன் இருக்கிற வரைக்கும் ஆவியானவர் என் கூட இருக்கிறார். ஒரு காலம் வரும், அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் ஒரு நாய் இருந்துச்சாமா. அந்த நாயை வாங்கி அழகாக வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. யார் வந்தாலும் அது வாழ்வாள்னு குலைக்குமாமா. அப்போது ஏய் டாமி கமனரு, அது அங்கிள். திருப்பி ஏய் டாமி, அது ஆண்டி. ஏய் டாமி, ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் திருடன் வந்தான். அந்த நாய் இப்படி பார்த்துச்சு, ஓ இவரும் ஒரு அங்கிளாக இருப்பாருன்னு கண்ணை மூடி தூங்கிடுச்சு. விளையாட்டாக இருந்தாலும் மனசாட்சின்றது அப்படிதான். ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்ப்பாரு, எச்சரித்து எச்சரித்து பார்ப்பாரு. மாட்டவே மாட்டேன்னு என் கழுத்தையும் இருதயத்தையும் நான் வணங்காம ஒரு கடினம் வந்துச்சுன்னா, போ இதுக்கு மேலே அவுத்து விட்ட கழுதைன்னு சொல்லுவோம்ல, அந்த நிலைமைக்கு நம்ம யாரையுமே ஆண்டவர் விட்டு கொடுத்துடக்கூடாது. அப்போது இருத சிந்தைக்குள்ளே வரும் பொழுதே அதை சரி செய்து கொள்ளணும். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இப்போ சொல்லுவோமா, இருதயங்களை கை வச்சு, என் இருதயம் உமக்கு பிடிக்காத எதையுமே நினைக்கவே கூடாதுப்பா, வேணாப்பா, அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டாம். பாவத்தின் சந்தோஷத்தை என்னை விட்டு அகற்றுங்க. துணிகரமான பாவங்களுக்கு என்னை ஒப்பு கொடுத்துடாதீங்க ஐயா. உங்களை வருத்தப்படுத்திட்டு நான் எங்க போறதுப்பா? உங்களை வேதனைப்படுத்திட்டு நான் எங்க போக முடியும் ஆண்டவரே? உமக்கு பிரியமில்லாததை செஞ்சுட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்தா பரவாயில்லையே, அது முன்னிலும் அதிக கேடுள்ளதாகுமே. என் சிந்தைகள் தூய்மையாகட்டும், என் பேச்சு தூய்மையாகட்டும், என் கண்கள் தூய்மையாக்கப்படட்டும். உமக்கேற்ற பரிசுத்தத்துல, உமக்கேற்ற அந்த அலங்காரத்துல என்னை நீங்க அலங்கரிக்கணும் ஐயா. நீங்க சொல்லும் போதே என் இருதய சீர் பொருந்தட்டும் ஐயா. இல்லாமற் போகும் மேல என் மனதை நான் ஏன் பறக்க விடணும்? அவைகள் நீர்க்குமிழி போல வந்து மறைந்து போகுமே. என் சிந்தை உமக்குரியதாகட்டும். கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை உங்களில் ஆழக்கடவுதுன்னு சொன்னீங்களப்பா. நீங்க எப்படி உள்ள வருவீங்க? இது உள்ள அழுக்கு இருக்கு, அக்கிரமம் இருக்கு,
அப்பா. பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. பாவ சிந்தைகள் அல்லப்பா, துணையவே சிநேகிதரே சீரந்தவரே மார்போடு அணைப்பவரே மணவாட்டியவரே மணவாளனே கை வச்சு சொல்லலாமா? ஓமோடு நான் நடக்கணுமே, ஓமோடு நான் வாழணுமே. உங்க சித்தமே என் வாழ்க்கை, நினைக்கிறது கூட உங்க சித்தப்படி. உம்மோடு நான் உம்மோடு கிறிஸ்துவின் சிந்தைகளிலே வாசமாயிருக்கட்டும். உமக்கு பிரியமில்லாதவைகள் எனக்கு பிரியமில்லாதவைகளாகட்டும். நீர் விலக்கினவைகளுக்கு நான் விலகி இருக்கணும்பா. என் உயிரே தலை மேல கை வச்சுக்கலாமா? என் சிந்தையெல்லாம் நீங்க நிரம்பிடுங்க ஆண்டவரே. இந்த உலகமும் அதில் உள்ள குடிகளும் இந்த உலகத்துக்குரியவைகளும் என் சிந்தனைகளை ஆட்கொள்ளாதபடி ஒரு பரிசுத்தமாக்குதல், ஒரு நிறைவாக்குதல் இப்போ இப்போ என் சிந்தனைகளில ஆளுகை செய்யட்டும் ஐயா. நான் காத்திருக்கிறப்பா திறக்கப்பட்ட இதயத்தோடு. என் பாத்திரம் வெறுமையாக்கப்பட்டிருக்கு, நீங்க அதை நிரப்புங்க. நீங்க நிரப்பிட்டா வேற எதுவுமே எனக்கு வேண்டாப்பா. நிலம் போல வறண்ட நிலம் போல காத்திருக்கிறேன். என் ஆத்துமா உமக்காக காத்திருக்கிறது. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆத்துமா உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ராஜா. மழை காக காத்திருக்கோ பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் நம்ம சத்தம் அப்படியே துணிக்கட்டும் இந்த ஆலயத்துல. மறுபடியும் சொல்லாமா? என் இருதயம் மழைக்காக காத்திருக்கிற பயிரை போல இருக்குப்பா. எனக்கு பிடிக்கல, என் சிந்தைக்குள்ள வர்ற எண்ணங்கள்ல நான் சந்தோஷப்படல. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தாலும் அது எனக்கு வேதனை அளிக்கிறது. என் சிந்தைகள் பரிசுத்தமாக்கப்படட்டும், தூய்மையாக்கப்படட்டும், ரத்தத்தினால கழுவப்படட்டும். சத்துருவினுடைய எல்லா அஸ்திவாரங்கள்
நிர்மூலமாகத்தக்கதாய் அசைக்கப்படத்தக்கதாய் தேவன் ராஜ்யம் ஸ்தாபிக்கும்படி தகர்க்கப்படட்டும். மேலுமக்கு முன்பாக படி நேமோ குனியோ உமது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுமே. இப்போ நாங்க ஜெபிக்கிற இந்த நிமிஷம் சிந்தைகள் பரிசுத்தமாக்கப்படுவதாக. அக்கிரம சிந்தைகள் இஞ்சி வல்லமை கொள்ளாதபடி வேறதும் கொண்டு போகட்டும் ஐயா. உமது ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், உமது நாமம் தரிக்கப்பட்டவர்கள் என்றேக்கும் உமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படி நாளை காணுமே. கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்வது போல் மழையாக நிரப்புங்க 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 என்னை முழுவதுமாய் திரும்ப சொல்லிக்கொண்டே மனசு நிறையிற வரைக்கும் சத்தத்தை உயர்த்தி நிரம்பணுமே என்னை முழுதும் நினைக்கணும். உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும். இன்னும் ஒரு சத்தம், இன்னும் ஒரு மகா சத்தம். நிரப்பும் ஐயா, என் சிந்தைகளை நிரப்பும் ஐயா. ஒரே ஒரு விசை கூட அப்பாவை பார்த்து மழையா நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கய்யா. நினைக்கணுமே நினைக்கணுமே கண்களை மூடியபடியே மறுபடியும் நினைக்க போறோம். உங்களை தேடுகிற தேடல் முழு சிந்தையோட இருக்கணும். என் நினைவால உங்களை நான் பரிசுத்தப்படுத்தணும். என் நினைவால உங்களை நான் தொழுது கொள்ளணும். என் நினைவு என் ட்ரெஸ் அல்ல, என் பேச்சு அல்ல, அதை விட என் சிந்தை முக்கியம் இல்லப்பா. திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா என்றைக்கும் மாயையானவற்றை நான் ஏன் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும்? ஏன் நான் ரெண்டு நினைவுகளால குந்தி குந்தி நடக்க வேண்டும்? ஆண்டவர் எச்சரிக்கிற கூட்டத்தில் இருக்கிறேன்னா நான் நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. எஸ், ஆமாப்பா, என்ன நீங்க விட்டு கொடுக்கிற சூழ்நிலைக்கு நான் வந்துடவே கூடாது ராஜா. உம்மோடு நான் நடக்கணுமே. சொல்லுவோமா? உம்மோடு
Thank you, Jesus. உம்மிடத்தில் வேறு ஒன்றும் கேட்கவே இல்லப்பா. ஒரு புதிய ஆண்டை சந்திப்பதற்கு நீர் எங்களோடு கூட எங்களுடைய கரத்தை பிடித்து யாக்கோபோடு கூட நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன் என்று நீர் தீர்க்கமாய் சொன்னீரே அப்பா. தீர்க்கமாய் சொன்னீரே ஆண்டவரே. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. இந்த வருடம் நாங்கள் செய்த தவறுக்கு தக்கதாய் நீர் எங்களுக்கு செய்திருந்தால் நாங்கள் நிர்மூலமாயிருப்போம் ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாயிருப்போம் அப்பா. உம்முடைய நிறைய இரக்கங்கள் எங்களுக்கு கிடைத்ததற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. உம்மோடு நான் நடக்கணுமே. எஸ், உங்க சத்தம் மட்டும் உயரட்டுமே. உம் சிறு நான் வாழகணுமே. உம் சித்தம் நான் செய்யணுமே. உம் சித்தம் நான் செய்யணுமே. என் அன்பே, என் என் அன்பே, நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். சொல்லுவோம், நீர் மாத்திரம். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நல்ல தேவனே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு விசேஷமாக்கி எங்களை கொஞ்சம் சுத்திகரிக்க, உங்களோட நெருங்கிறதற்கு ஒரு பாக்கியத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. இது நாளையோடோ நாளான்னையோடோ முடிய போறது இல்லப்பா. இந்த வருடம் முடிகிற வரைக்கும் அப்படியே உங்க கரத்தை பிடிச்சே நடந்து புதிய வருஷத்துல நாங்க எதை கொண்டு போறோமோ இல்லையோ, உங்க கரத்தை பிடிச்சிட்டே ஒரு புதிய வருடத்துக்குள்ளே நுழைவதற்கு நீர் எங்களுக்கு தயவை பாராட்டுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன். நீ துன்பத்தை கண்ட சகல நாட்களுக்கும் சரியாய் நன்றி அப்பா. என்னுடைய தாயாரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஆண்டா வர்ற ஆண்டு இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய தகப்பனாரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வருஷமா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வருகிற வருடம் நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அப்படியே நிறைவேற்றுவீராகப்பா. ஒரே நன்றி அப்பா.
வியாபாரத்தில் ஒரு நல்ல செய்தி, தூர தேசத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி, குடும்பத்தில் பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி. எங்கள் பிள்ளைகள் இருக்கிற சுற்றும் இருக்கிற அனைத்து இடங்களிலையும் நல்ல செய்திகளை கேட்டு கேட்டு அந்த காதுகளை கர்த்தர் குளிர பண்ண போகிறதற்காக இத்தனை நாட்களும் அவருடைய காதுகளிலே கேட்கிற அந்த துக்க செய்திகள் மாறி, அந்த புலம்பலின் செய்திகள் மாறி ஒரு நல்ல செய்தியை கேட்க பண்ண போகிறதற்காக நான் நம்புறேன். இந்த கரங்களை தட்டும் போதே ஆண்டவருடைய பிள்ளையே, கண்டிப்பாக வருகிற ஆண்டு நல்ல செய்திகள் நம்மை சுற்றி கர்த்தர் கேட்க பண்ணுவாராக. நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஆன்லைன்ல எல்லாம் பார்த்து எங்களோடு சேர்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து திருச்சபையில் நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இன்னும் நியூ இயர் ஆராதனை, கிறிஸ்மஸ் ஆராதனை, இது எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுங்க ஆண்டவரே. ஊழியம் செய்கிறதற்கு எங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் நீர் பெருக பண்ணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை தாங்கி நடத்தட்டும். உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நேரம் டைம் இருக்கிற